பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தையுடைய வல்லமையை குறித்து நம்ம வேதத்துல ஒரு 6 வசனங்களை கொண்டு நம்ம பார்க்க போறோம். இந்த 6 வசனத்தை நாம் அறியும் பொழுதே வேதத்துடைய மகத்துவங்களும் வார்த்தையுடைய வல்லமைகளையும் நம்மால் அறிய முடியும். முதலாவது திருப்பிக் கொள்ளுங்கள், ஏசாயா 55 அதிகாரம் 11 வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கர்த்தர் உடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு நேராக உண்டாகி விட்டதென்றால் அவர் சொல்றாரு, நான் சொன்னதை செய்து முடிக்காம அது திரும்ப என்னிடத்துல வராதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு மாத்திரம் கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அது உங்க மேல நிறைவேறாதபடி ஒரு வார்த்தையும் வெறுமையாய் கர்த்தரிடத்துல திரும்பாது. பார்வை அடைவாயாகன்னு உங்களை பார்த்து சொன்னார்னா உங்க கண்கள் திறக்கப்படும். சுகம் அடைவாயாகன்னு அவர் சொன்னார்னா அது நடந்துதான் தீரும். அதான் எழுதப்பட்டிருக்குது, ஒண்ணுமே ஒண்ணு விட்டு போகாது. சரி, நீங்க யாராவது கர்த்தருடைய சத்தம் எனக்குரியது எப்படி கண்டுபிடிக்கணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா நீங்க இதே வீடியோ யூடியூப் சேனல்ல நீங்க பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கும் விதம்னு ஒரு தலைப்புல ஒரு வீடியோ இருக்கும். அங்க போய் பரிசுத்த ஆவியானவர் எப்படி எப்படிலாம் கற்றுக் கொடுப்பார், வசனங்களை நமக்கு நம்மளோடு எப்படி பேசுவார் என்பதெல்லாம் இருக்குது. நீங்க போய் பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு வார்த்தை மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருந்து நீங்க சத்தத்தை வசனத்தின் மூலம் பெற்றுக்கொண்டீங்கன்னா அது 100% நிறைவேறாம போகவே போகாது. அதனாலதான் வசனத்தை நம்பணும். அதனாலதான் வசனத்தை அதிகமா நம்பணும். வசனத்தை மட்டும் நீங்க கற்றுக்கொண்டு தொடங்கிட்டீங்கன்னா அந்த வசனம் உங்களை நடத்தும். அந்த வசனம் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கும். அது என்னதான் ஆனாலும் அது நிறைவேறித்தான் ஆகும். யோசேப்பு மேல ஒரு சொப்பனம் வந்தது, கர்த்தருடைய வார்த்தை அவன் மேல வந்தது. அது அவன் எவ்வளவு கஷ்டமான சிச்சுவேஷன் போனாலும் சரி, அவன் கண்ட தரிசனம் நிறைவேறியே தீருச்சு. அவன் கண்ட சொப்பனம் நிறைவேறியே தீருச்சு. உங்க மேல கர்த்தரோட வார்த்தை வந்துருச்சுன்னா அது நிறைவேறாம கர்த்தர்ட்ட வெறுமை அந்த வார்த்தை திரும்பவே திரும்பாது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 8:8. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொல்றாரு. 100க்கு அதிபதி, இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும். இயேசு 100க்கு அதிபதிட்ட சொல்றாரு, நான் உன் வீட்டுக்கு வர்றேன்னு சொல்றாரு. ஆனா 100க்கு அதிபதி சொல்றாரு, நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் போதும். இப்ப இந்த 100க்கு அதிபதி தெளிவாக அறிந்திருந்தான், இயேசு ஒரு வார்த்தை அவள் வாயிலிருந்து வந்தால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமடைவான். என் குடும்பத்தினுடைய வியாதி சுகமாகுவதற்கு, என் குடும்பத்தில் உள்ள வேலைக்காரனுடைய வியாதி சுகமாவதற்கு ஒரே ஒரு வார்த்தை இயேசுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்தால் போதும். இன்னைக்கு உங்க லைஃப்ல எந்த சூழ்நிலையா இருக்கலாம், வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்க கேட்டு பாருங்களேன், என் லைஃப் முடிகிற மாதிரி இருக்கு இயேசுவே, ஒத்த வார்த்தை சொல்லிருங்களேன். என் மேரேஜ் லைஃப்ல ஒத்த வார்த்தை பேசிருங்கள. என்னுடைய குடும்பத்துல எங்க அப்பா அம்மா மேல ஒத்த வார்த்தை பேசிருங்கள. நீங்க கொஞ்சம் கேட்டு பாருங்களேன், கர்த்தர் உங்களோட சொல்லுகிறார். இன்னைக்கு சிலரோட ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். சொல்லுங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லோ, ஒரு வார்த்தை சொல்லோ. ஏன் இங்க பாருங்க, அவனுக்கு தெரியுது வேலைக்காரன் சொஸ்தமடையாம இருக்கிறான், வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான், அவன் சாவ போறான். அவன் சொல்றான், இவனுக்கு எதிர்காலம் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா எதிர்காலம் இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் சிலரோட சொல்றாரு, நீ அற்புதத்தை எதிர்பார்க்கிற, என் வார்த்தையை எதிர்பாரு, வல்லமை புறப்படும். வார்த்தையை எதிர்பாருங்க, வல்லமை புறப்படும். சிலரோடு கர்த்தர் சொல்றாரு, வார்த்தையை எதிர்பார், வல்லமை புறப்படும். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார், உங்களோட பேசுகிறார். கர்த்தர்ட்ட கேளுங்க, ஒரு வார்த்தை வேதத்திலிருந்து பேசுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, ஒரு வார்த்தை பேசுங்க. அவர் ஒரு வார்த்தை பேசினாரே ஆனால் உங்க லைஃப்ல ஒரு மாற்றத்தை நீங்க பார்த்தே தீருவீங்க.
இதான் கர்த்தருடைய வசனம். எதுக்கு இந்த நூற்றுக்கு அதிபதி இவ்வளவு தைரியமாக கேட்கிறான் என்றால் அவன் அதுக்கு ஒரு காரியம் சொல்றான். நான் ஒருத்தனை வா என்றா வருகிறான், போனா போறான், ஒருத்தனை இதை செய்யன்னு சொன்னா செய்யறான். அர்த்தம், நான் 100 பேருக்கு அதிபதிங்க, நான் 100 பேருக்கு ஹெட்டுங்க. நான் ஒருத்தனை வான்னு சொன்னாலே ஒருத்தன் வரான், 100 பேர்ல ஒருத்தன். நான் 100 பேருக்கு ஹெட்டுங்கிறதுனால ஒருத்தனை போனா போறான், ஒருத்தனை இந்த வேலையை செய்யினா செய்யறான். நான் 100 பேருக்கு ஹெட்டு, நீங்க உலகத்துக்கே ஹெட்டு. நீர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர். உமக்கு நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நடந்தே தீரும். நான் ஒத்தலைன்னு சொன்னா போதும். நான் ஒவ்வொரு வேலையை செய்யறதுக்கு ஒருத்தன் கிட்ட போய் செய்ய வேண்டியதில்லை. ஒத்த லைன் சொன்னா போதும்னா அவன் வருவான்னா, கர்த்தாரே நீர் பெரியவர், கர்த்தரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்கார சொஸ்தமாவா. இதுதான் ஃபெய்த் ஆஃப் அந்த நூற்றுக்கு அதிபதி, சென்ச்சுரியன். அவருடைய ஃபெய்த் இதுதான். அதனாலதான் கர்த்தர் சொன்னா, இஸ்ரவேல்ல இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கலையே. அவர் தான் லைஃபை கர்த்தரோட இணைச்சு பார்த்தாரு. அப்ப அவர் கண்டுபிடிச்சாரு, என் வார்த்தைக்கே இவ்வளவு வல்லமன்னா இயேசுடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை அவன் அறிந்து அவர் கர்த்தரை துதித்தார். அதன்படியே நடந்ததுன்னு பார்க்க முடியுது. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6:12. நியாயாதிபதிகள் 6:12. கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இது கர்த்தருடைய தூதரானவர்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இப்போ பாத்தீங்கன்னா, கிதியோனை மீட் பண்ணணுங்கிறதுக்காக கர்த்தர் கர்வாலி மரத்தண்டையில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாரை பார்க்கணும்? கிதியோனை பார்க்கணும். பார்த்துட்டு கிதியோன் இப்போ எதுக்கு போறான்னா, தன்னுடையவைகளில் பயிர்கள் எல்லாம் சத்ரு மீதியானியர்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி எப்படியாவது நம்மளோட காப்பாற்றணும்னு சொல்லி பயந்து, ஐயோ எல்லாம் திருடிடுவாங்களோ, தனக்குரியவைகளை காப்பாற்றணும்னு ஒருத்தன் போறான். அவனை பார்த்து அவன் பயந்து போயிருக்கிறான். அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே பராக்கிரமசாலியே. ஒரே ஒரு வார்த்தை பயந்திருந்த கிதியோனை பார்த்து, நீங்க யோசிச்சு பாருங்க, என் உயிரை நான் காப்பாத்திக்கணும்னு ஓடுறேன், என்னுடையவைகளை நான் காப்பாத்திக்கணும்னு ஓடுறேன். நான் பராக்கிரமசாலி அல்ல. நான் பராக்கிரமசாலினா என்னுடையவைகளை தூக்குகிறவனுக்கு விரோதமாய் நான் போய் நின்றுப்பேன். அப்ப நான் பயந்து என்னுடைய எடுத்துருவாங்களோன்னு பயந்து ஒருத்தன் வந்து போய் நிற்கிறான் கிதியோன். ஆனா அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே. இந்த அதிகாரத்துல சொன்னாரு. அடுத்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, பராக்கிரமசாலியாய் ஒரு சேனையோட நிற்கிறான். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லணும், ஒரு வார்த்தை பராக்கிரமசாலியேன்னு சொன்னா நீங்க பராக்கிரமசாலி ஆயிருவீங்க. ஒரு வார்த்தை போதகனேன்னு சொன்னா நீங்க போதகன் ஆயிருவீங்க. ஒரு வார்த்தை பரிசுத்தவானேன்னு சொன்னா பரிசுத்தவானீங்க. பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னா உங்களுக்கு மன்னிக்கப்பட்டுரும். உன்னுடைய நோய்கள் சுகமானதுன்னு சொன்னா சுகமாயிரும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தைக்கு வல்லமை அதிகம். ஒரு கிதியோனுடைய சுபாவம், பயந்த சுபாவத்தையே மாற்ற முடியும். உங்க குணத்தை கர்த்தருடைய வார்த்தை மாற்ற முடியும். அதனாலதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, பெராயா ஊர் மக்கள் வேதத்தை தியானித்து பார்த்ததுனால, ஆராய்ந்து பார்த்ததுனால தெசலோனிக்கியர்களை காட்டிலும் அதிக நற்குணசாலிகளானார்களாம். அர்த்தம் என்ன? வேதம் ஒருவனை மாற்றும், உங்க சுபாவத்தை மாற்றும், உங்கள் செயல்பாடுகளை மாற்றும். வேதம் உங்களை மாற்ற முடியும். சில பாவ அடிமைத்தனம் போக மாட்டேங்குன்னு நினைக்கிறீங்களா? வசனத்தை தியானிங்க, உங்க மேல உள்ள நுகம் முறியும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் வசனம் எழுதப்பட்டிருக்குது. உங்களை வல்லமை உள்ளதாய் மாற்றுவதற்கு இந்த வசனத்திற்கு வல்லமை உண்டு. இன்னொரு இடத்துல வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இன்னைக்கு நான் திரும்பவும் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமையை பார்த்தீங்களா? எவ்வளவு இருள் இருக்கலாங்க. உங்க லைஃப்ல ஒழுங்கின்மை இருக்கலாம், வெறுமை இருக்கலாம், நீங்க சரியாவே வாழ்க்கையை வாழாம இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு தான் என் வார்த்தை அதிகமா தேவை. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம், கர்த்தர் என்கிட்ட பேசவா செய்யறாரு, நான் சரியில்லை, என்கிட்ட பேச முடியுமா?
கர்த்தர் சொல்றாரு, சரியில்லாத ஓ மேலதான் என் சத்தம் தொனிக்க விரும்புது. சரியில்லாத சமாரிய ஸ்திரீகிட்ட தான் பேசணும்னு இயேசு வெயிட் பண்ணாரு. ஓ பாவத்துல பிடிக்கப்பட்ட சமாரிய ஸ்திரீ, விபச்சார ஸ்திரீகிட்ட தான் சொன்னாரு, ஸ்திரீயை உன் பாவத்தை மன்னிக்கிறேன், நானும் உன்னை குற்றம் தீர்க்க போறதில்லை, இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னாரு. உங்களுக்கு நேரா தான் கர்த்தருடைய வார்த்தை வருது. உங்களுக்கு நேரா தான் கர்த்தருடைய வார்த்தை வருது. ஒருத்தர் தட்டிராதுங்க. கர்த்தர் சொல்றாரு, சமாரிய ஸ்திரீயை உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விபச்சார ஸ்திரியை உன்னை காப்பாற்றணும்னா அத்தனை பேரை ஓட விட்டு உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுறாரு. நீ எவ்வளவு குறைவுள்ளவனா இருந்தாலும் சரி, உன்னுடைய இருளை மாற்றுவதற்கு என்னிடத்தில் சத்தம் உண்டு. உன் பாவத்தை மன்னிப்பதற்கு என்னிடத்தில் வார்த்தை உண்டு. உன்னுடைய சுபாவத்தை மாற்றுவதற்கு என்னிடத்தில் வார்த்தை உண்டு. நான் ஒரு வார்த்தை சொன்னால் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னா உன்னுடைய இருள் எல்லாம் மாறி வெளிச்சமாயிரும். உன் சுபாவத்தை மாற்றும் வல்லமை என்னிடத்தில் அல்லவோ இருக்கிறது என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். உங்க சுபாவத்தை மாத்துறது யார் கையிலங்க இருக்குது? உங்களை பரிசுத்தப்படுத்துறது யார் கையிலங்க இருக்குது? என் லைஃப் ஃபுல்லா இருளாயிட்டுன்னு சொல்றீங்க, உங்களை வெளிச்சமாக்குறது யார் கையிலங்க இருக்குது? அவர் சொன்னார், நானே பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவர் பெயர் யெகோவா மெக்காதீஸ். அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி உங்களை சுத்திகரிக்கிறார். இதை நம்ம அறிந்து கொள்ளணும். குறைவுள்ள நம்மிடத்துல தான் வசனம் பிரவேசிக்க விரும்புது. அசிங்கமான நம்மிடத்துல தான் பரிசுத்தாவியானவர் தங்க விரும்புகிறார். நம்மளை தான் மாற்ற விரும்புகிறார். வேதத்துல இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், 44ஆம் வசனம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுறாரு. ஒரே ஒரு வார்த்தை, லாசருவே வெளியே வா. இந்த 3 வார்த்தை. லாசருங்கிற சவம் செத்து கிடக்கிற அந்த டெட் பாடியை நோக்கி வருகிறது. டெட் பாடி உயிரோடு எழும்பி நடக்கிறான். இன்னைக்கு ஒரு சத்தியத்தை எல்லாரும் தெரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தை செத்தவர்களை எழுப்ப வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைக்க முடியும். அவர் பேசிட்டாருன்னு தெரிஞ்சுக்கோங்களேன், யூ ஹேவ் ஃபியூச்சர். அவர் பேசிட்டாருன்னு வச்சுக்கிடுங்களேன், யூ ஹேவ் அ வெல் குட் பிரைட் ஃபியூச்சர். ஒரு நல்ல பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட சிலர்கிட்ட கர்த்தர் பேசுறாரு. நீங்க ஒருவேளை உங்களுடைய பாவங்களை மறைத்து வைத்து இருக்கலாம். இன்னைக்கு ஏன் கர்த்தரோட வார்த்தை உங்ககிட்ட வரல தெரியுமா? உங்க பாவத்தை மறைத்து வைத்திருக்கலாம். கர்த்தர் சொன்னாரு, லாசரு வைத்திருக்கிற கல்லறையை புரட்டு, நான் பிரவேசிக்க விரும்புகிறேன், என்னுடைய வார்த்தையை அனுப்ப விரும்புகிறேன். இன்னைக்கு சிலரோட கர்த்தர் சொல்றாரு, நீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய அலங்கோலத்தை காட்டுங்கள் கர்த்தரிடத்துல. இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், இந்த குரல்லாம் இருக்குது, கண்கள் சரியில்லை, இருதயம் சரியில்லை, நான் சரியில்லைன்னு சொல்லி உங்க இருதயத்தை திறந்து காட்டி பாருங்க. கர்த்தர் சொல்லுவார், செத்த இல்லைகளை காட்டு, அதற்குள் நானும் என் வார்த்தையும் நுழைய விரும்புகிறோம். நான் என் வார்த்தையோடு நுழைய விரும்புகிறேன். கர்த்தர் நுழைந்தார். லாசருவே வெளியே வா என்றார். அவன் உயிரோடு எழுந்து நடந்து வந்தான். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட சொல்றாரு, நீ எந்த கஷ்டமான சூழ்நிலையில இருக்கலாம், ஆவிக்குரிய லைஃப் செத்து கிடக்கலாம், ஜப வாழ்க்கை செத்து கிடக்கலாம், கர்த்தர் உன்னை எழுப்புறதுக்கு கர்த்தருடைய வார்த்தை போதும். நீ வசனத்துக்குள்ள போ, வேதத்தை தியானிக்க ஆரம்பி. இன்னைக்கு எழுப்புறாரு உன்னை. Praise God. எல்லாரும் கர்த்தரை பத்தி அறிகிற அறிவு நமக்கு வேணும். கர்த்தர் இன்னைக்கு நம்மகிட்ட அதை தானே எதிர்பார்க்கிறார் பாருங்க. 3 வார்த்தையில மரித்தவனை எழுப்ப முடியுங்க அவருக்கு. வேதத்துல இன்னொரு வசனத்தை வாசிக்க போறோம். 6வது வசனம், எரேமியா 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி போலும் இருக்கிறதல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 23:29 கண்மலையை நொறுக்குமா. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையானது தெரியுமா? அந்த பகுதியை வாச பார்த்தா அது பெண்மான்களை ஈன பண்ணுமா, காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுமா, கர்த்தருடைய சத்தத்தினால வனாந்தரம் அதிருமா. அப்ப அவர் வார்த்தை நிமித்தமே பூமியெல்லாம் அதிர பண்ண முடியும் அவரால். அவர் பயங்கரமான தேவன். அவர் வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அது கண்மலையை நொறுக்கும். இந்த வார்த்தை நான் எதுக்கு தெரியுமா கர்த்தரோட வார்த்தை இவ்வளோ இம்பார்ட்டன்ட்?
இந்த வார்த்தை உங்க இருதயம் கல்லா இருந்தனா உடைக்க முடியும். இந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. உங்க இருதயம் எவ்வளவு கல்லா இருந்தாலும் சரி, அதை உடைச்சி எரிகிற வல்லமை இந்த வார்த்தைக்கு உண்டு. எவ்வளவு குறைவுள்ள இருதயமா இருந்தாலும் சரி, கடினம் நிறைந்த இருதயமா இருந்தாலும் சரி, உடைக்கிறோம். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் நம்மளை. அந்த வல்லமை அதுக்கு உண்டு. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு பாருங்க. இதை அறிந்து கொள்ளணும். வேதத்துல அப்போஸ்தலர் 2:37 இப்படி எழுதப்பட்டிருக்குது. பேதுரு பேசினதை கேட்டவங்கள இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கொண்டு உங்களோடு பேசும் பொழுது அடுத்தது என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தாவே, உங்க சித்தம் என்ன, நான் என்ன செய்யணும், இதுதான். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுற ஒரே காரியம் இதுதான். இன்னைக்கு நம்ம எல்லாரோடைய பேசுறது இதுதான். ஆண்டவர் சொல்றாரு, உன் கல் மனதை உடைக்க எனக்கு வல்லமை உண்டு. அப்போ யோசிங்க, இந்த வசனத்தினால நீங்க நிரம்பிட்டீங்கன்னா உங்க இருதயம் மாறும். நீங்க இதே வார்த்தையை நீங்க வசனத்தால நிரம்பி இதே வார்த்தையை வேறொருத்தனுக்கு நீங்க டெலிவர் பண்ணும் பொழுது அவனுடைய கல் இருதயமும் உடையும். உங்களுக்கு அந்த வல்லமையை கர்த்தர் கொடுக்க விரும்புறார் பாருங்க. உங்களை இன்னும் பயன்படுத்த விரும்புறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஒரு இடத்துல வெளிச்சம் உண்டாவதாக அவர் சொல்லிட்டார். ஆவியானவரால் அற்புதம் பண்ணாம இருக்க முடியாது. ஒரு இடத்துல லாசருவே வெளியே வான்னு சொல்லிட்டாருன்னா போதும். லாசருவை மரித்தவனை உயிரோட கொண்டு வராம பரிசுத்த ஆவியானவரால் இருக்க முடியாது. அதனால அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை. சங்கீதம் 29 வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை சத்தத்துக்கு எவ்வளவு வல்லமை உண்டுன்னு பார்க்க முடியும். கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட சொல்றாரு, என் வார்த்தை உன்னை மாற்ற முடியும். என் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. என் வார்த்தை மரித்தவனை எழுப்பும். என் வார்த்தை எல்லாரையும் மாற்ற முடியும். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுறாரு. எத்தனை பேர்கிட்ட கர்த்தர் தன்னுடைய வார்த்தையுடைய வல்லமையை புரிய வைத்திருக்கிறார் நான் நம்புறேன். நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, ஒத்த வார்த்தை கர்த்தர் சமூகத்துல இருந்து வந்தனா இன்னைக்கு உங்க சூழ்நிலையை மாற்ற முடியும். உங்க மேரேஜ் லைஃப்ல கர்த்தரை, இயேசுவே என் மேரேஜ் லைஃப்ல 2 வார்த்தை பேசிருக்கேன்னு கேளுங்க. இயேசுவே என் ஆவிக்குரிய லைஃப்ல 2 வார்த்தை பேசிருக்கேன்னு கேளுங்க. இயேசுவே வியாதியா இருக்குது 2 லைன் பேசிருக்கேன்னு கேளுங்க. இயேசுவே என் ஊழியத்துல 2 லைன் பேசிருக்கேன்னு கேளுங்க. இன்னைக்கு கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் கண்களை மூடி, இயேசுவே 2 வார்த்தை என் லைஃப்ல பேசுங்கப்பா. அப்பா, இணைஞ்சு ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருடைய லைஃப்ல 2 வார்த்தை பேசுங்கப்பா. உன் லைஃப் சுகித்திருப்பதாக ஒரு சத்தம் வரட்டும். எல்லா பிரச்சனைகள் மாறுவதாக ஒரு சத்தம் வரட்டும். இப்ப ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் தேவ கிருபை இறங்கட்டும். அவர் மேரேஜ் லைஃப் குறித்து பேசுறாரு. சில லைஃப்ல கர்த்தர் அப்படியே மாற்ற போகிறதுக்காக நன்றி. அப்பா, தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணுங்க. தேவனுடைய கிருபை உங்க மேல இருக்கட்டும். அவர்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஓகே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஓகே, நம்ம அடுத்ததாக கூட நம்ம வேறொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென், ஆமென்.